தெரியும் இருக்கிற ஆக்களுக்கு நீங்கள் போட வேணாண்டாலும் போட போகிறீங்க. உங்களுக்கு ஒரு தீர்மானம் இருக்குது. உங்களுடைய சுயமாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்க, சுய சிந்தனையில் தீர்மானிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ உங்களோட வீடுகள் இருக்கிற பிள்ளைகள் கூட சொல்லும், அனுராமன்றவருடைய முகத்தை பார்த்து ஒரு உண்மை இருக்கிற மாதிரி தெரியுது என்ற மாதிரி புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த சின்ன பிள்ளைகளுக்கு தெரியுது. நீங்கள் நிறைய செய்தி பார்த்து ஒரு சரியான புரிதலில் இருக்கிறீங்க. இது இந்த பெருங்கட்சிகளாக இந்த வடக்கு பகுதியில் நிறைய கட்சிகள் இருந்ததில்லவா, அவையில் ஒவ்வொரு நாளும் தோற்று கொண்டிருக்கணும், ஒவ்வொரு நாளும் தோற்றுக்கொண்டிருக்கணும். ஒவ்வொரு நாளுமே கட்சி அந்த வாக்கு வங்கி அப்படியே கீழே போகுது, சரிஞ்சு போகுது. இந்த நாங்கள் எம்பிபி என்ற தேசிய மக்கள் சக்தி ஒவ்வொரு நாளும் படிப்படியாக மேலே போகுது இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, முந்தி உங்களுக்கு ஒரு ஜனாதிபதி தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு யாருண்டே தெரியாத ஒரு மனுஷனுக்கு இப்போ நீங்கள் விருப்பமுடைய உங்களோட குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி நிற்கிற அளவுக்கு ஒரு ஜனாதிபதியை உரிமை கொண்டாடுறீங்க. இன்றைக்கு உங்களோட பகுதிக்குள்ள உங்களோட 34 வருடத்தின் கனவை தன்னுடைய அம்மா அப்பா இறந்ததுக்கு பிறகு ரொம்ப பதட்டத்தோடு பேசினவரவா. இந்த பதட்டம்ன்றது உங்கள் ஒவ்வொருத்தருலையும் இருக்கிறது. இப்போ இந்த பதட்டத்தையும் இந்த கஷ்டத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களை போன்ற எண்ணத்துடைய ஆக்கள் வரையினம். உங்களை மாதிரியே நாங்கள் இப்படியே இருக்க போகிறோமா, இதே வீடு இதே ரோட்டு இதே ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றத்தில் போகிற இப்படி இருக்க போகிறோமாண்டேக்க தான் ஒரு நல்ல செய்தி வருது. எங்களுக்கு இந்த தீபாவளி பொங்கல் சித்திரைக்கு எல்லாம் ஒரு கதை ஒன்று சொல்லிவினோம். நரகாசுரன் செத்தான், அந்த கதையெல்லாம் சொல்லி இயேசு பிறந்தார், நபி பிறந்தார்ன்னு ஒரு கதையை சொல்லி நன்மை சொல்லினோம். அப்படி நாங்கள் வாழைக்க ஒரு பெரிய நன்மை ஒன்று நடந்து கொண்டிருக்கு. ஒரு காலம் நாங்கள் போராட்டத்தில் முள்ளிவாய்க்காலுக்கு அப்படியே கொண்டு போய் ஒரு ஓரத்துக்குள்ள கொண்டவங்கள் இந்த கட்சிகளாக வியாபித்து பெரிய ஜாம்பவான்களாக இருந்தவங்களையும் இப்போ நாங்கள் மக்கள் தங்களுடைய வாக்கின் மூலமாக அப்படியே ஓரத்துக்கு கொண்டு போய் எப்படி எங்களோட முள்ளிவாய்க்கால எங்களோட இன்னசனங்கள் எல்லாம் துடிக்க செத்து அழிஞ்சதோ அதே மாதிரி இந்த கட்சி ஜாம்பவான்கள் அந்த பெரும் கட்சிகளை அமைச்சு கொண்டு மக்களுடைய பலத்தையும் கள்ள ஓட்டுகளையும் சுவீகரித்து கொண்டு எங்களுடைய தேசிய வியாதி கட்சிகள் என்று சொல்லி இருந்தவங்க தானே, அதை வியாதி என்றான்னு சொல்லணும். ஏன்னா தேசியவாதம் எங்கள் இருக்குது, தேசியம் என்று இருக்கிற நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த தேசியம் என்றதை சொல்லி போட்டு வாக்குகளை பெற்றுக்கொண்டிருந்த இவையல் என்ன செய்தவியல், உங்களை வளச்சுரண்ட செய்வியல். உங்களுக்கு இன்னொரு விஷயம் நடந்து கொண்டிருந்தது. இந்த பகுதியில் உங்களுக்கு ஒரு லைட் போஸ்ட் போட்டு தந்திருப்பார், யாரோ ஒரு கட்சிக்காரர் போட்டு தந்திருப்பார். இந்த ரோட்டு போட்டுட்டார், அதில் நீங்கள் போய் மனு கொடுத்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, இவருக்கு தான் போடணும். ஏனென்றால் அவர் எங்களுக்கு ரோட்டு போட்டு தந்தவர், லைட் போட்டு தந்தவர். ஆனால் பாராளுமன்றத்தில் ஒரு இவையெல்லாம் போன பிறகு ஒரு காசு கொடுப்பினோம். அந்த காசை சமூக அபிவிருத்தியை செய்யுங்கன்னு சொல்லி இவட்ட காசை கொடுப்பினோம். இவையல் இந்த முந்தி இருந்த ஆக்கள் என்ன செய்யணும்டா, உதுக்குள்ள கொஞ்சம் ஓட்டிருக்கண்டா உதுக்கு ஒரு லைட் போஸ்டை போட்டு பேசாமல் இருப்பினோம். நீங்கள் மனு கொடுப்பீங்க, உங்களுக்காக தண்டை பொக்கெட்டுக்கேந்து தரணுமோ, தண்டை பொக்கெட்டுக்கேந்து ஒரு தான் கொடுக்குறே இல்லை. அந்த காசில் கொஞ்சத்தை போட்டு வாக்கெடுக்கக்கூடிய இந்த பகுதியை மட்டும் ரோட்டை போட்டுருவாங்க. அங்காலே இருக்காது, உங்களாலுமே இருக்காது. அந்த ரோட்டில் நீங்கள் போக போகிறீங்க, அவங்க போக போகிற இல்லை. இந்த பக்கம் ரோட்டில் நீங்கள் போவீங்க, வீட்டு முன்னுக்கு கொஞ்சம் ரோட்டை போட்டுட்டாங்க. இதுக்காகவே இவங்களுக்கு வாக்களிக்கிற அந்த பாவத்தை இனிமேல் செய்யாதீங்க. உங்களோட பணத்தை உங்களுக்கு செலவழிக்கிற அந்த பாவத்தை அவங்க செய்து கொண்டு வாக்கு கேட்பாங்க. இப்போ இங்கே நாங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இன்றைக்கு என்பிபி என்றது நீங்களும் நாங்களும் இந்த பகுதியில் இருக்கிற நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கண்டா, ஒரு கூட்டுறவை உருவாக்கி கொள்ளுங்க. நீங்கள் எல்லாம் சாதாரண நாட்களில் இப்போ என்பியை பொறுத்தவரையில், எம்பிபி கட்சியை பொறுத்தவரையில் நீங்கள் அக்காக்கு கணபதியோ ராசாத்தியோ குமுதினியோடு இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உங்களோட எண்ணங்களோட உண்மையோட ஒரு கூட்டுறவை உருவாக்குங்க, கிராம ரீதியாக உருவாக்குங்க. அதை கொண்டு வந்து இவரண்ட கட்சிக்கு அங்கே போய் மனு கொடுக்குறீங்க, குந்தி போட்டு கிராம சேவையாரை கூப்பிடுங்க. இங்கே இவருக்கு வாக்களிச்சோ இவரையும் கூப்பிடுங்க, மேலே இருக்க கூப்பிட்டு இதே கதிரையை இருத்தி கொண்டு உங்களோட வேலைகளை நடத்துகிற செயற்பாடு தான் தேசிய மக்கள் சக்தி. இப்போ தேசிய மக்கள் சக்தி என்ன விளங்குதோ, இன்றைக்கு கொடுத்து போட்டு பிறகு அடுத்த வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு பிறகு கேட்குற அல்ல, தேசிய மக்கள் சக்தி என்று இதே இடத்துல உங்களோட வேலைகளை நடத்துறதுக்கு இவையில் இங்கே வர வேணும். இதைத்தான் அன்றகுமார திசாநாயக்கருடைய தேசிய மக்கள் சக்தி சொல்லிக் கொண்டிருக்கு. தேசிய மக்கள் சக்தி என்பது உங்கள்கிட்ட இருக்கிற வாக்கு இன்றைக்கு தீர்ந்து போகாது. 5 வருஷமும் உங்களோட பிரச்சனைகள் இருக்குது. கிராம சேவர், இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர், மிஞ்சாக்கள் வந்து இந்த சமூகத்தின் விஷயங்களை செய்கிறதுக்கு. ஏனென்றால் நீங்கள் தான் இவைய சம்பளத்தையும் உங்களோட வேலையையும் செய்கிற வரி கொடுக்குறீங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை இருக்குது, வாக்களிப்பீங்கள் 100%. நீங்கள் வேற ஒரு கட்சியும் பெறாது, நாங்கள்லாம் பெற போகிறோம்.
ஆனால் எல்லா பஸ்ஸில் போய் டிக்கெட் எடுங்கோ, டிக்கெட் எடுக்காமல் பொருள்கள் வாங்கப்படுது, அந்த சட்டங்கள் வரும். ரசீதில் எடுங்கோ, அந்த வரியை திரைசேரிக்கு போட்டும் திரும்பி உங்களுக்கு வரும். நீங்கள் நேரடியாக களவெடுக்கிறவனுக்கு டிக்கெட்டுக்கு காசை கொடுத்து போட்டு பேசாமல் இருக்காங்கோ வேண்டுங்க. ஏனென்றால் உங்களோட 2 ரூபா 10 ரூபா கொடுக்குற டிக்கெட்டில் 2 ரூபா உங்களோட காசு உங்களுக்கு முன்னுக்கே அவன் திருடிடுவான். அப்புறம் எப்படி உங்களோட வீட்டுக்கு வரும்? இதை வடிவாக புரிஞ்சு கொண்டு புத்திசாலித்தனமாக நாட்டை கொண்டு நடத்துகிற மக்களாக நீங்கள் தேசிய மக்கள் சக்தியாக நீங்கள் மாற வேணும். அது நடக்கும் வரைக்கும் இந்த நாடு உருப்பட போகிறது. ஆகவே இந்த நாடு உருப்படுறதுக்கு உங்களோட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. எங்கேயோ இருக்கிறவனை அனுப்பி போட்டு சீமான்களை கொழும்புலேருந்து இங்கே வந்து ஆள வருவாங்க. அவங்க அதோடு போனவங்களான் அங்கே மாடி வீடு கட்டி அங்கே ஐநா சபைக்கு போயிட்டு இங்கிலாந்தில் போய் கதைப்பாங்க. நீங்கள் டிவிலாம் பார்க்கலாம். உங்களோட ஊரில் இருக்கிறவங்கள அனுப்புங்க, உங்களோட இருக்கிற ஆக்களை நீங்கள் திருப்பி சேட்டில் பிடிங்க, எந்த வேலையாக செய்யுங்க. அந்த உரிமை உங்களுக்கும் இருக்குது, அதை செய்ய வேண்டிய கடமை வேக்கு இருக்குது. வாக்களிக்க மறக்காமல் இவைக்கே வாக்களிங்கோ. தேசிய மக்கள் சக்தி எங்கட, அதை வெள்ள செய்கிற கடமை உங்கட என்று சொல்லி முடிக்கிறேன். சரி, எல்லாரும் போயிட்டு வர முடிஞ்சு எடுத்துட்டு நன்றி நன்றி. 14ஆம் தேதி உங்களுடைய எதிர்பார்க்கிறோம். கவனமாக போடணும், கோட்டைக்கு திசை காட்டி போடணும், பிறகு நம்பரை போடணுமா? சரிதானே? செய்கிறதுலாம் தங்கி 2 போட்டு சரி. ஏன்னா இப்போ நான் உங்களோட கோலை எதிர்பார்த்துருக்கேன். ரைட் தம்பி யார்